ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி வச்சு தான் ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இதில் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நான் பண்ணியிருப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நெய் ஊற்றி பண்ணும்போது அந்த மணமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். இது நான் எலும்பெல்லாம் எடுத்துட்டேன். எலும்பு எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா கறி வைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் எடுத்து போட்டுவிடுங்க. இதில் ஈரலும் கூடவே கிடக்குது. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் அடித்து எடுத்துடுங்க. இந்த தண்ணியே கரெக்டான அளவாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்ம விசில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியில் வந்த மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் உள்ளி அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுவிடுங்க. இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கும். அதனால் தக்காளி எல்லாமே அதிலே வெந்துடும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இப்படியே போட்டுட்டேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த இறைச்சி அந்த தண்ணியோடையே நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுவிடுங்க. இப்போ உப்பு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. மிளகோட காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கிடலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகப்பொடி. இது பெருஞ்சீரகம் மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டிக்கிடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. அது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் இதில் மிஸ் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை மட்டும் நம்ம போட்டுவிடலாம். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் அந்த நெய் ஊற்றினால அந்த மணமும் அதை சாப்பிடும்போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.